வாட் இஸ் ஹிஸ்ட்ரி? சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் யூனிட் 1 லெசன் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் தி ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது பழைய காலத்தில் நடந்த விஷயங்களை காலநிலை அடிப்படையில் படிக்கிறதா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு ஒரு க்ரீக் வேர்டு ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்கும். அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை என்கொயரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓல்டு ஸ்டோன் ஏஜில் ஸ்டோன் டூல்ஸை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமாக கிடைக்குது. இந்த லெசன் ஃபுல்லுமே வந்து ஒரு டைலாக் பேஸ்டான ஒரு லெசனாக இருக்கிறங்காட்டிக்கு நம்ம அங்கங்கே வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை வந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். In ancient period, the people lived in caves used to draw paintings in rocks called rock painting. ஸோ அந்த காலத்தில் கேவ்ஸில் தான் வந்து மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அங்கே வந்து பாறைகளில் ஒரு பெயிண்ட் பண்ணாங்க, அதுதான் ராக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. They might have wished to record their activities through these paintings. அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால் வந்து இந்த ராக்ஸில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ராக் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரில் வந்துட்டு அழகாக குச்சி குச்சியாக வந்து மனிதர்களுடைய பிக்சர், அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பிக்சர் வந்து போட்ட மாதிரி இருக்கும். அண்ட் சம் மேஜர் இந்தியன் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பேலியோலித்திக் சைட்ஸ் எல்லாம் எது எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிம்பட்கா. ஸோ பிம்பட்கா அப்படிங்கிறது மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடியது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து குணாசாகி. தென் தமிழ்நாட்டில் வந்து அதிரம்பாக்கம் வந்துட்டு பேலியோலித்திக் காலகட்டங்களில் இருந்த ஒரு எக்ஸ்கவேஷன் சைட் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது. அதாவது பேலியோலித்திக் பீரியடில் மக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நியோலித்திக். ஸோ நியோலித்திக்னா புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் எங்கெங்கே மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி, பிரம்மகிரி, தென் கோல்டிஹ்வா அண்ட் மகாரா அண்டு சிராண்ட், தாஜாலி, ஹார்டிங் அண்டு புர்சாஹோம், மெகர்ஹர், இந்த இடங்கள்லாம் வந்து மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து இப்போ எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து அயன் ஏஜ் காலகட்டங்களில் வாழ்ந்ததுக்கான ஒரே ஒரு எவிடன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஹல்லூர். அடுத்து பிரான்ஸ் ஏஜில் வாழ்ந்தவங்களுக்கான எக்ஸ்கவேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்தல், குஜராத்தில் லோத்தல், தென் ஆதிச்சநல்லூர், தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர். இங்கே 2 இடங்களில் மட்டும்தான் பிரான்ஸ் ஏஜ் மக்களுக்கான வாழ்ந்ததுக்கான எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், அதாவது காயின்ஸ் பற்றி படிக்கிற படிப்புக்கு தான் நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எபிகிராஃபி, இட்ஸ் ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த பாறைகளெல்லாம் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா, அதை பற்றி படிக்கிறது தான் எபிகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து the period between the use of first stone tool and the invention of writing system is prehistory. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, வரலாற்றுக்கு முந்தைய காலம் ப்ரீஹிஸ்டரி. ஸோ அது எந்த பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல் யூஸ் பண்ணதுலேருந்து எழுத்து வடிவம் வர்றதுக்கு அந்த இடைப்பட்ட காலம் தான் வந்து ப்ரீஹிஸ்டரி பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் மேஜர் டூல்ஸ், அதாவது ஸ்டோன் டூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது, அண்ட் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் தட் பீரியட் அண்ட் ராக் பெயிண்டிங்ஸ் ஆர் தி மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரீஹிஸ்ட்ரி. ப்ரீஹிஸ்ட்ரி பீரியடில் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க, எழுதுனதுலேருந்து நம்ம வந்து ப்ரீஹிஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டோம். ஸோ எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க பாறைகளில் வரைஞ்சாங்க, அதே போல் அவங்க வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ்னு எக்ஸ்கவேட் பண்ணி எடுக்கணும் அவங்க வாழ்ந்த இடத்துல. அண்ட் ஸ்டோன் டூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த கல்லாலான கருவிகளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்,
ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னா எக்ஸ்கவேட் பண்ணி நம்ம எடுக்கக்கூடியது காயின்ஸ் வந்து இருக்குது. அதே போல் ஆர்டிஃபேக்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், தென் மொனோமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆர்கியாலஜியில் பாட்ரி கிடைக்குது, டாய்ஸ் கிடைக்குது, அண்டு டூல்ஸ் அந்த கல்லாலான கருவிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அது, அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அந்த பீட்டட் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதே போல் காயின்ஸ்னால் வந்து ஜென்ரலாக ஆர்கியாலஜிக்கல் சர்வீஸில் கிடைக்கக்கூடிய காயின்ஸ். அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ராக் எடிக்ட்ஸ், இந்த பாறைகளை கட் பண்ணி வந்து அதில் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா அது இன்ஸ்கிரிப்ஷன். அண்ட் டெம்பிள் வால்ஸில் வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன் அண்டு மெட்டல் பில்லரில் வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அசோகாவுடைய மெட்டல் பில்லர்ஸில் வந்துட்டு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அண்ட் மொனோமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கலில் பேலசஸ், திருமலை நாயக்கர் மஹால் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பேலசஸ். அண்டு ஃபோர்ட், வெள்ளூர் ஃபோர்ட் இன்றைக்கும் ரொம்ப ஃபேமஸாக நிற்கக்கூடிய ஒரு மொனோமெண்ட். அண்ட் டெம்பிள் பார்த்திங்கன்னா தாஞ்சூர் டெம்பிள், தஞ்சாவூர் டெம்பிள். அண்ட் சாஞ்சி ஸ்டூப்பா. அண்ட் மொனாஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபாங் மொனாஸ்ட்ரி. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் மொனோமெண்ட்ஸ். அடுத்து லிட்ரரி சோர்சஸ் எது எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிக்ஸ் அண்ட் போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலை அப்படிங்கிற ஒரு எபிக் வந்து ரொம்பவே ஃபேமஸ், காளிதாசர் எழுதுந்து. அப்புறம் லிட்ரரி சோர்சஸ் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து நம்ம இந்தியாவை பற்றி எழுதியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அக்கௌண்ட்ஸ் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ் அண்ட் ஒர்க் பை இந்தியன் ஆத்தர் இட் செல்ஃப், இந்திய ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எழுதுனதெல்லாம். அண்டு ஃபோக் சாங்ஸ் அண்டு பல்லாட்ஸ், ஸோ ஃபோக் சாங்ஸ் வந்து ஊர்களில் இன்னும் பாடப்பட்டுருக்கும் அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்குலர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபாரினர்ஸ் எழுதுனது எபிக்ஸு அண்டு இந்தியன் ஆத்தர் எழுதின திருக்குறள் அண்டு ஃபோக் சாங்ஸ் அண்ட் பல்லாட்ஸ் எல்லாம் வந்து செக்குலரான லிட்ரேச்சர்ஸ். அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிக்ஸு, எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயணா, மகாபாரதா அண்ட் மணிமேகலை இதெல்லாம் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ். அண்ட் டிவோஷனல் லிட்ரேச்சர்னு பார்த்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்து எ மைட்டி எம்பரர் ஆஃப் அசோகா. அசோகரை பற்றி இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க, வி ஹாவ் டு ஸ்டடி. ஸோ த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஏன்ஷியன் இந்தியா வாஸ் எம்பரர் அசோகா. ஸோ அசோகரை பற்றி 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அவரை பற்றி பார்க்க போகிறோம். It was during his period that Buddhism spread to different parts of Asia. ஸோ ஏஷியாவில் ஃபுல்லாக வந்து புத்திசம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு கலிங்கா வாருக்கு அப்புறம் இதுக்கு மேலே நான் இனிமேல் வந்துட்டு வார் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரை கேவ் அப் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கலிங்கா தான், அசோகர் தான். அண்டு ஒரு போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இனிமேல் போர் புரிய மாட்டேன், ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ரூலர் டு கிவ் அப் வார் ஆஃப்டர் விக்டரி அப்படின்னு சொல்லப்படுறாரு. அண்ட் ஹிஸ் சர்வீஸ் ஃபார் தி காஸ் ஆஃப் பப்ளிக் குட் வாஸ் எக்ஸம்லரி. அண்ட் இதோட வாழ்க்கை வந்து ஒன்ஸ் வந்து அந்த கலிங்கா வார்க்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தர்மம் மற்றும் மெசேஜ் ஆஃப் பீஸ் அண்ட் தர்மா இதை வந்து ஃபுல்லாக பரப்பணும். புத்திசத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தின் விதிகள் அதே போல் அமைதி வழியை நாடணும் அப்படிங்கிற புத்திசத்துடைய கொள்கைகளை பரப்புவதற்காகவே அவருடைய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் தர்ம சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய 21 ஸ்போக் இருக்கக்கூடிய சக்கரம் நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகில் இப்போ இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகருடைய சாரநாத் பில்லரில் இருந்துச்சு. அதை தான் எடுத்து நம்ம இப்போது நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அசோகருடைய ஒரு கிரேட்னஸை வெளியே கொண்டு வந்தது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்கம். இவங்க தான் வந்துட்டு ரிவீல் தி கிரேட்னஸ் ஆஃப் எம்பரர் அசோகா. அண்ட் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். இந்த புக் மூலமாக தான் வந்துட்டு அசோகரை பற்றி ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு ஐடியா வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து அசோகருடைய க்ளோரியஸை வந்துட்டு ஃபுல்லாக சொல்கிற மாதிரி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சாஞ்சி ஸ்டூப்பா, சாரநாத் பில்லர் or help to understand the greatness of Ashoka to the world.
ஸோ சாஞ்சி ஸ்தூபால் எழுதியிருக்கிறது அண்ட் சாரநாத் பில்லரில் எழுதப்பட்டிருக்கிறது அதோடைய கலைநயங்கள்லாம் வச்சு அசோகருடைய கிரேட்னஸை இந்த உலகமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து சாரநாத் பில்லரில் இருக்கக்கூடியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரத்தை நம்ம எடுத்து இப்போ நேஷ்னல் ஃப்ளாக்ல வச்சுருக்கோம். இதில் 24 ஸ்போக் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தென் இதுதான் சாஞ்சி ஸ்தூபா, இந்த பிக்சரில் இருக்குது இல்லைங்களா, இதுதான். ஸோ ஹிஸ்ட்ரி ரிசர்ச் பண்ண மூலமாக மட்டுமே தான் வந்து எம்பரர் அசோகாவை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறோம். தென் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் தி பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியடுக்கும் எக்ஸாக்ட் ஹிஸ்டோரிக் பீரியடுக்கும் இடைப்பட்ட காலம் தான் ப்ரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ த பீரியட் for which records and writing are available but not yet disappeared is called proto-history. அதாவது ரைட்டிங்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, பட் ஆனால் அதை புரிஞ்சுக்க முடியல, எக்ஸாக்டாக என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் டொமஸ்டிகேட்டிங் டாக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து டாகுக்கு வந்து ஸ்னிஃபிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் தன்னை வந்து ஏதாவது ஒரு வைல்டு அனிமல்ஸ் கிட்டேருந்து பாதுகாத்து கொள்வதற்கு மனிதனுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதோடைய மோப்ப சக்தி, நாயுடைய ஸ்னிஃபிங் ஸ்கில் அண்டு அதோடைய அந்த வேட்டையாடக்கூடிய தன்மை இதையெல்லாம் வச்சு மெயினாக தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க டாக்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மனிதர்கள் வந்து யாரை டொமஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக், அந்த அனிமல் தான் வந்து டொமஸ்டிகேட் பண்ணுறோம். So inscriptions, monuments, copper plates, accounts of foreigners or in foreign travelers and folk tales play a vital role in constructing and reconstructing history. ஸோ ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், மொனோமெண்ட்ஸ், காப்பர் பிளேட் அண்ட் ஃபாரின் ட்ராவலோடைய அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபோக் டேல்ஸ், அந்த வாய்வழி பாட்டுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது ஹிஸ்ட்ரியை நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தம்மா இஸ் தி ப்ராக்ரித் வேர்டு. ஸோ தம்மா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ப்ராக்ரித் வேர்ட். ஸோ இது வந்து தர்மம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து வந்துச்சு. தட் மீன்ஸ் ரிலீஜியஸ் டியூட்டி. ஸோ தம்மா மீன்ஸ் ரிலீஜியஸ் டியூட்டி. அடுத்து சம்மரி. The lifestyle of prehistoric people can be understood from the stone tools, rock paintings, fossils and other excavated materials. ஸோ ப்ரீஹிஸ்டோரிக் பீரியட் பீப்புள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ராக் பெயிண்டிங்ஸ், அவங்களுடைய ஃபாசில்ஸ் அண்ட் அவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் டூல்ஸ் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஃபைனலைஸாக தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டரி. அண்ட் இயர்லி ஹியூமன்ஸ் வந்து டாக்ஸை டொமஸ்டிகேட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்டு ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக அப்படின்னு பார்க்கப்படுது. அண்டு இயர்லி எம்பரர் அசோகா வந்து பார்த்திங்கன்னா பீஸ் அண்ட் தர்மா இந்த பாதை தேர்ந்தெடுத்து அதை ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்க்கப்படுது. அண்டு தர்ம சக்கராவில் வந்து 24 ஸ்போக்ஸ் இருக்குது. இந்த தர்ம சக்கரா வந்து எங்கேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா. இந்த சாரநாத் பில்லரை கொடுத்ததே அசோகர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுது.